ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மினிட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. ஏன்னா இது நான் ஆல்ரெடி போட்ட ஒரு பிடிஎஃப் தான். ஸோ இதில் வந்து 5 மார்க்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை. பார்த்து நோட் பண்ணு, புக் பேக் பார்த்து நோட் பண்ணு. நான் சொல்கிறேன், அதுக்குன்னு இந்த ஆரஞ்சு கலரில் போட்டது போய் படிச்சுட்டு போயிடாத, வெயிட் பண்ணு. நான் சொல்கிறேன், அப்படியே படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் என்ன நினைப்பீங்க, பாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒன்றுமே கிடையாது. ஒரு 3 லெசன் நான் சொன்னது படித்தாலே பாஸு. ஏன்னா 20 1 மார்க் புக் பேக்கு. எப்படி நீ வந்து 25 எடுத்தால் பாஸு 90க்கு. அப்போ 20 புக் பேக் 1 மார்க்கு, ஒரு 2-3 5 மார்க் எழுதுனா பத்தாதா, பாஸுக்கு அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கணும் சார், ஒரு 90க்கு 60 50 70 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். 5 மார்க் சொல்ல ஃபஸ்ட் லெசன் எல்லாமே படிச்சிருக்கு, அதில் காம்ப்ரமைசேஷனே கிடையாது. ஓகேவா? செகண்ட் லெசன் லா ஆஃப் டிமாண்ட் டிமினிஷிங் கண்டிப்பாக வரும். அடுத்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும், ஐசோகுவான்ஸ் வேண்டாம். அடுத்து இந்த சம் கன்ஃபார்மாக கேட்பான்ப்பா, அதை தவிர்க்கவே முடியாது. ரிலேஷன் பிட்வீன் ஏஆர் கர்வ் எம்ஆர் கர்வ் கேட்குறாங்க. ஸோ கேட்குறாங்க, நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க திரும்பவும். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஒலிகோபோலி மோனோபோலி மட்டும் பாருங்கள். அடுத்தது ரிகார்டியன் தியரி கீனிசம் தியரி மட்டும் பாருங்கள். அடுத்தது ஜவஹர்லால் நேரு காந்திஜி ரெண்டுமே பார்க்கணும். அடுத்தது எஸ்எஸ்ஐ எஃப்ஐ 5 இயர் பிளான் ரெண்டுமே பார்க்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது செஸ்ஸு பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம், செஸ்ஸு. ஓகேவா? அடுத்தது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் இன் தமிழ்நாடு, வேரியஸ் எனர்ஜி சோர்ஸ் இன் தமிழ்நாடு, அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு 5-6 கம்மி பண்ணியிருப்பேனா? இதை மட்டும் படித்தாலும் ஒன்றால் எழுத முடியும், 7 5 மார்க்கும். இப்போது ரொம்ப வீக்காக இருக்கேன் சார், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ப்ராப்ளமு, இதில் வந்து எனர்ஜி சோர்ஸு, இதில் வந்து செஸ்ஸு 3 கொஸ்டின் ஆச்சா. அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்க, 5 இயர் பிளானு, ஜவஹர்லால் நேரு காந்தி, ரிகார்டியன் கீனிசம், ஒலிகோபோலி மோனோபோலி. இதில் கம்மி பண்ண முடியாது. ஃபஸ்ட் லெசன் அப்படியே படிச்சு, செகண்ட் லெசன் அப்படியே படிச்சிரு. தேர்ட் லெசனில் ஃபஸ்ட் ஒன், சாப்டர் 4ல் 35. ஓகேவா? 36 படித்து தான் ஆகணும், அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, எது வருமோ அதான் நான் சொல்ல முடியும். அடுத்து 12th யூனிட்டில் நம்ம கிராமர் ரூல் கேட்பாங்க. 12th யூனிட்டில் என்ன கேட்பாங்க? கிராமர் ரூல் கேட்பாங்க. பிடிபிஎஸ் கூட பார்க்க வேணாம், கிராமர் ரூலாவது பார்த்துட்டு போங்க 5 மார்க்கில். இந்த பார்ட் டி பார்ட் சி கிராமர் ரூல். ஓகே, அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். அடுத்து 2 மார்க் மார்க்கில் ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிரு, ஈஸி. செகண்ட் சாப்டர் ஈஸி, தேர்டு சாப்டர் கம்மியாக இருக்குது, ஈஸி. ஓகேவா? அடுத்தது 6th சாப்டர் ஈஸியாக இருக்குது, இல்லைனா 8th சாப்டர் படிச்சுக்கோ. ஏன்னா 8 9 10 11 12 வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதில் நீ வந்து ஏதோ ஒரு 3 சாப்டர் படிச்சுக்கோ. அப்போ 8 9 10 11 12 3 சாப்டரு, ஃபஸ்ட் சாப்டரு, செகண்ட் சாப்டரு, தேர்டு சாப்டரு, 4th சாப்டர். இந்த 7 சாப்டர் படி. கடைசி நிமிஷத்தில் நான் இதான் சொல்ல முடியும், இதை போய் இந்த கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியும். ஏற்கனவே நான் இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு 4 சாப்டர், கடைசி 3 சாப்டர் அப்படி படிச்சுக்க. சரியா? நல்லா படிக்கிறவன் நான் கொடுத்த அந்த மார்க் பண்ணதையாவது படி. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம் சார். நான்லாம் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம், எனக்கு பாஸ் பண்ணால் போதும்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். 5 மார்க்கு 1 மார்க்கு மட்டும் பார்த்துட்டு போ. கொஞ்சம் நல்ல மார்க் இருக்கணும், 2 மார்க் 3 மார்க் பார்த்து போவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஒரு வேளை 3 நாள் தான் எழுதணும், கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு 4 யூனிட்டாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு நான் கொடுத்தது. இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் யாரும் ஃபெயில் ஆகாதீங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.